மூலிகைகள் நம் ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஊசித்தகரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். ஊசித்தகரையை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். வறண்ட பூமிகளில், ஏரிக்கரைகளில், என் வயல்வெளிகளில், வரப்புகளில் கூட ரொம்ப அழகான மஞ்சள் நிறமான இலைகளையும் ரொம்ப கூர்மையான இலைகளையும் கொண்டு இருக்கக்கூடிய, மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த ஊசித்தகரை. இந்த ஊசித்தகரையை பொறுத்தவரையிலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமுக்கு நல்ல ரொம்ப அருமையான மருந்துகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த ஊசித்தகரை. ஒரு நாளைக்கு 5 முறையிலிருந்து 10 முறை வரை மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இரண்டாவது, அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய சூழல். அதாவது காலை எழுந்ததிலிருந்து அலுவலகத்திற்கு கிளம்புவதற்கு முன்னே ஒரு 4-5 முறை தேவைப்படும். பதட்டமான ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டால், உதாரணத்துக்கு சொன்னோன்னா அலுவலகத்தில் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, இல்லை குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது வயிறு கலக்கி உடனே மோஷன் போவது போல் ஒரு சூழல் ஏற்படும். அல்லது மோஷன் வருவது போல் இருக்கும், போனால் மோஷன் வராத ஒரு சூழல் இருக்கும். இதற்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஏற்படும் போது இந்த ஊசித்தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலைகள், ஒரு 200 மில்லி தண்ணீருக்கு 10 இலைகளை எடுத்து அதிலிட்டு நன்றாக காய்ச்சி கொதிக்க வைத்து 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒருவேளை, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலே இந்த அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய அந்த சூழல் மறைந்து போகிறத பார்க்கலாம். இன்றைக்கு கணினி துறையில் வேலை பார்ப்பவர்கள், நிறைய ட்ராவல் செய்பவர்கள், மார்க்கெட்டிங் துறையில் வேலை பார்ப்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎஸ் தொந்தரவு இருக்கிறது. இந்த ஐபிஎஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் மிகப்பெரிய அளவில் மாடர்ன் மெடிசன் உதவி செய்யாத போது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு அது தாழ்வு மனப்பான்மை சம்பந்தப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் அவர்களுடைய ஒரு மன அழுத்த நோயாக மாறிவிடுகிறது. ஏன்னா இந்த ஐபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு 100 பேரை எடுத்து இன்றைக்கு அவர்களுடைய மனநிலைமை, எமோஷன் இன்டெலிஜென்ட் கோர்ன்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய மனம் சார்ந்த அறிவுத்தன்மையை நம்ம பரிசோதனை செய்து பார்க்கும்போது அந்த 100 பேரில் 90 பேருக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய இஐக்யூன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் கோர் மிக குறைவாக இருக்கிறது. அந்த குறைவாக இருக்கிறது அதற்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அடிக்கடி நம்ம அலுவலகத்தில் கூட மலம் கழிக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதனால நம்மால் அந்த வேலைகளை செய்ய முடியுமா? அலுவலகத்திலேயே அவர்களுக்கு ஜூனியர் லெவலில் இருக்கவர்கள் கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது மிக குறைய ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப வேகமாக குறைக்கக்கூடிய சக்தி இந்த ஊசித்தகரைக்கு உண்டு. ஊசித்தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய இலை 200 மில்லி தண்ணீருக்கு 10 இலைகளை இட்டு காய்ச்சி அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி அந்த தண்ணீரில் சிறிதளவு தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே ஒரு 3 மாத காலத்திலேயே இந்த ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட கோளாறு முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஊசித்தகரை மன அழுத்த நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இன்றைக்கு மன அழுத்தம் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா மனநோய்களுடைய குறிகளை பற்றியும், மனநோய் ஏற்படும் போது ஒரு நோயாளி வெளிப்படுத்துகின்ற குணாதிசயங்களை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு மாடர்ன் சைக்காட்ரியை எடுத்து ஒரு மன அழுத்த நோய் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய, செய்யக்கூடிய, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லக்கூடிய ஆராய்ச்சிகளுடைய குறிகளை எடுத்து நம்ம பார்த்தோமேயானால் பாரம்பரிய மருத்துவத்தில் அதைவிட அதிகமான அளவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய மன அழுத்த நோய்க்கு நல்ல தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசித்தகரை தான்.
ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மன அழுத்த நோய்க்காக நிறைய மாத்திரைகளை சாப்பிட்டு அந்த மாத்திரைகளுடைய பக்க விளைவுகளாக உடல் பருமன், சீக்கிரத்திலே ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய், அதே போல் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை குறைவு, அதிகமான கோவப்படுகின்ற பக்க விளைவு, சதா சர்வகாலம் தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பக்க விளைவு, இதையெல்லாம் விட்டு முழுமையாக வெளிவருவதற்கு பார்த்திங்கன்னா அந்த ஊசி தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலை சூரணம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. அந்த ஊசி தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய இலை சூரணத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு வெந்நீருடன், இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு வெந்நீருடன் அப்படின்னு தொடர்ந்து சாப்பிடும்போது அது உடலில் மிக பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா காலை சுறுசுறுப்பாக எழுந்திருக்க முடியும், மனம் புத்துணர்ச்சியாக இருப்பதை உணர முடியும், கடினமான வேலைகள் இருந்தால் கூட அதை எவ்வாறு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவுடன் அந்த வேலையை நம்ம செய்ய முடியும். அதுதான் இந்த ஊசி தகரை மன அழுத்தத்தை குறைக்கும் போது நாம் பார்க்கக்கூடிய குறிகளாக இருக்கும். இந்த ஊசி தகரை அதே போல் தோல் நோய்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக கிராமங்களில் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த தோலில் தேமல் ஏற்பட்டாலோ அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த படை ஏற்பட்டாலோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் எடுத்து அதில் அந்த ஊசி தகரையுடைய இலைகள் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து அதில் ஃபுல்லாக போட்டு ஒரு வெள்ளை துணியை கட்டி சூரியனில் வச்சுருவாங்க. இதை ஒரு வாரம் தொடர்ந்து செய்து அதன் பிறகு அந்த எண்ணெயை மட்டும் இருத்து இந்த தோல் படை, அரிப்பு, தேமல் இருக்கக்கூடிய இடங்களில் தடவி ஒரு 1/2 மணி நேரம் வைத்து குளிக்க செய்வாங்க. இதை ஒரு வைத்தியரிடம் போய் இல்லை, கிராமங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை இது. இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த தோலில் இருக்கக்கூடிய படை சம்பந்தப்பட்ட, தேமல் சம்பந்தப்பட்ட, அரிப்பு சம்பந்தப்பட்ட, நிறமாற்றம், கருமை நிறமாற்றம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் மிக வேகமாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தேமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த ஊசி தகரை ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பொதுவாக இந்த கோடை காலம் ஆரம்பித்து விட்டது. இந்த கோடை காலத்தில் குழந்தைகள் அதிகமாக சூடில் ஆடுகின்ற, வெயிலில் ஆடுகின்ற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு இந்த வேர்க்குரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊசி தகரையுடைய இலைகளை எடுத்து சிறிதளவு மஞ்சள் சேர்த்து நன்றாக அரைத்து அதை இந்த வேர்க்குரு மேல் தடவி குளிக்க செய்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே கோடை காலத்தில் ஏற்படுகின்ற எந்த விதமான தோல் நோயும் அந்த குழந்தைகளை பாதிக்காமல் நாம் பார்த்து கொள்ளலாம். எனவே நேயர்களே, ஊசி தகரையை பொறுத்தவரையிலும் ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், கோடை காலத்தில் ஏற்படுகின்ற தோல் நோய்களுக்கும், சொறி, சிரங்கு, படை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தல் அறிக்கை சில தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட போது அது உண்மையில் தமிழக அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பையும் பெரிய விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக வரலாற்றிலேயே இதுபோன்ற ஒரு சமூக ஆவணமாக அல்லது எதிர்காலத்தினுடைய ஒரு தொலைநோக்குள்ள திட்டங்களுடன் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அளவிற்கான மாற்றங்களை முன்வைத்து இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் எந்த கட்சியாலும் வெளியிடப்பட்டதில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புகழை அந்த அறிக்கை பெற்றிருக்கிறது. அப்படி என்ன இருக்கிறது அந்த அறிக்கையில்? அது முன்வைக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? இதுதான் இன்றைக்கு மிக முக்கியமாக எல்லோருடைய கவனத்திலும் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் எதிரிகள் கூட இன்றைக்கு இந்த தேர்தல் அறிக்கையை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சித்த சிலர் கூட இந்த தேர்தல் அறிக்கைக்காக மிகப்பெரிய அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கையினுடைய
ஒரு சில முக்கியமான அம்சங்களை மட்டும் நாம் இன்றிலிருந்து வரப்போகிற தினங்களில் நாம் ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொண்டு பேசலாம். இப்படி பேசுவது என்பது உண்மையில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த இயக்கம் என்ன தீர்வுகளை முன்வைக்கிறது, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதையும் அந்த பிரச்சனையினுடைய பரிமாணங்களை பற்றியும் நாம் பேசுவதன் வழியாக இந்த தேர்தலில் நாம் அறிவார்ந்த முறையில் நம்முடைய வாக்குகளை செலுத்துவதற்கு அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கிற போது முதலில் இந்த தேர்தல் அறிக்கை என்ன அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். முக்கியமாக இந்த தேர்தல் அறிக்கை என்பது தனிப்பட்ட முறையில் யாரோ சிலரால் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை அல்ல. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுக்க நமக்கு நாமே என்கிற ஒரு பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்தின் வழியாக கிட்டத்தட்ட தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் அவர் பயணம் செய்து மக்களிடமிருந்து 4.5 லட்சம் கோரிக்கை மனுக்களை பெறுகிறார். அதோடு மட்டுமல்ல, சமூகத்தின் பல்வேறு பகுதியினரை நேரடியாக சந்தித்து உரையாடுகிறார். அதாவது விவசாயிகள், தொழிலாளிகள், வியாபாரிகள், சிறுபான்மையினர், அதே போல் சமூகத்தில் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மனிதர்கள், ஏன் துப்புரவு தொழிலாளர்கள், பத்திரிகையாளர்கள், இப்படி அவர் சந்திக்காத துறையினரே இல்லை என்கிற அளவிற்கு பெரிய அளவிற்கான ஒரு சந்திப்புகளை நிகழ்த்தி அவர்களிடமிருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிகிறார். இன்னொரு புறம் தேர்தல் அறிக்கை குழு, இந்த தேர்தல் அறிக்கை குழுவும் பல மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் கண்டறிகிறது. அப்படி கண்டறிந்ததின் அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய சமூக ஆவணமாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. பல ஊடகங்கள், அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினோடு இணக்கமாக இல்லாத ஊடகங்கள் கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை பெரிய அளவிற்கு வியந்து பாராட்டுகிற அளவிற்கு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல இந்த தேர்தலினுடைய சூப்பர் கதாநாயகனை இந்த தேர்தல் அறிக்கை தான் என்று சொன்னார். அந்த அளவிற்கு கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதலில், கலைஞர் அவர்களுடைய மேற்பார்வையில் சமூகத்தின் பல்வேறு விதமான பிரச்சனைகளை மையமாக கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் கூட நாம் சில முக்கியமான விஷயங்களை, அடிப்படையான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிற விஷயங்களை பற்றியும் நாம் ஒவ்வொன்றாக வரும் தினங்களில் பேசலாம். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நாம் பேச வேண்டிய, இன்றைக்கு நாம் அதை பற்றி விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக முதன்மையாக கருதுவது என்பது மதுவிலக்கு என்பதாகும். திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறது. இந்த வாக்குறுதியை தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்த பிறகு மதுவிலக்கு என்கிற கோரிக்கை தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு வலுப்பெற்றது மட்டுமல்ல, நிச்சயமாக மதுவிலக்கை கொண்டு வரக்கூடிய ஒரே ஆட்சியாக, ஒரே கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம்தான் திகழும் என்பதை பலரும் ஏற்கனவே உணர்ந்ததன் அடிப்படையில் மக்களிடம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இந்த அறிவிப்பு பெற்றது. இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த தேர்தல் அறிக்கையில் முதன்மையான இடத்தை, முக்கியமான இடத்தை இந்த மதுவிலக்கு பெற்றிருக்கிறது என்பதை நாம் இங்கே மறந்துவிடக்கூடாது. இந்த மதுவிலக்கு கோரிக்கை என்பது எப்படி சாத்தியமா சாத்தியமில்லையா என்று பலவிதமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது சாத்தியம்தான், அதை சாத்தியப்படுத்த முடியும் என்று நம்முடைய அண்டை மாநிலமான கேரளா நிரூபித்திருக்கிறது. அங்கு படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அங்கு பல்வேறு விதமான சமூக மாற்றங்கள் நடந்திருக்கின்றன, விபத்துகள் குறைய ஆரம்பித்திருக்கின்றன என்றெல்லாம் புள்ளி விவரங்கள் வருகின்றன. இதற்கு ஒருபடி மேலே போய் பீகார் மாநிலம் சில தினங்களுக்கு முன்பு பூரண மதுவிலக்கை அமுல்படுத்தியது. அதோடு மட்டுமல்ல, அப்படி அதை மீறி கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவர்களுக்கு மரண தண்டனை வரை அளிக்கக்கூடிய கடுமையான சட்டங்களை பீகார் பிறப்பித்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாநிலமும் இந்த மதுவிலக்கை அறிவித்து வருவதனுடைய காரணம் என்ன? மது என்பது அது தனிப்பட்ட மனிதர்களுடைய பழக்க வழக்கம் என்பது போய் அது குடும்பங்களை அளிக்கக்கூடிய, ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தையே அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கனாக இன்றைக்கு மாறிவிட்டது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அரக்கனின் உண்மையில் தனி மனிதனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு மாநிலத்தினுடைய உழைப்புத்திறன், உற்பத்தித்திறன், சமூக உறவுகள் என்ற அனைத்தையுமே பாதிப்பதையும் தொடர்ந்து பல மாநிலங்கள் உணர்ந்ததால் தான் மதுவை நாம் எதிர்கொள்ளாவிட்டால், மதுவை நாம் ஒழிக்காவிட்டால் அது ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய அனைத்து நலன்களுமே, மக்களுடைய அனைத்து நலன்களுமே பறிபோய்விடும் என்கிற ஒரு அச்சத்தில் இன்றைக்கு மதுவிலக்கை கையில் எடுக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மதுவிலக்கை கொண்டு வரும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பை வெளியிடுகிற போது அவர் சொன்ன வாக்கியம் என்பது இன்றும் எனக்கு நினைவில் இருக்கிறது. சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், பெண்கள் இந்த மது கொடுமையினால் மிகப்பெரிய இன்னலை அனுபவிக்கிறார்கள். குறிப்பாக வசதி குறைந்தவர்கள் இதனுடைய பெரிய துயரத்தை அடைகிறார்கள். இந்த மதுவினால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வருமான இழப்பிலிருந்து தொடங்கி அனைத்து விஷயங்களுமே அவர்களை பெரிய அளவிற்கு இன்னலுக்கு ஆளாக்குகின்றன.
குழந்தைகள் எல்லாம் குடிக்க ஆரம்பித்து விட்ட ஒரு சூழலில் இந்த மதுவிலக்கை கொண்டு வருவது என்பது இந்த சமூகத்தினுடைய மீட்பிற்கான ஒரு அடித்தளமாக தான் கருதுவதாக அன்றைக்கு கலைஞர் குறிப்பிட்டார். தான் சொன்னதை இன்று தேர்தல் வாக்குறுதியிலும் கலைஞர் அவர்கள் அளித்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது இந்த மதுவிலக்கை நாங்கள் சமீபத்தில் நாங்களும் கொண்டு வருவோம், படிப்படியாக கொண்டு வருவோம் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். உண்மையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டதன் மூலமாக தனக்கு ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்காக மனதே இல்லாமல் ஒப்புக்கு அவர் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டது போல இது மக்களை ஏமாற்றுகிற வேலை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் மதுவுக்கு எதிராக போராடுகிறவர்கள் மீது எத்தகைய வன்முறைகள் இந்த மாநில அரசால் பிறப்பிக்கப்படுகின்றன, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு எதிராக எத்தகைய வன்முறைகள் பிறப்பிக்கப்படுகின்றன என்பதை தொடர்ந்து பார்க்கிறோம். சசி பெருமாள் நிராதரவாக உயிரை விட்டார். கோவன் மீது தேசத்துரோக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மதுவுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மாணவிகள் மிருகத்தனமாக தாக்கப்பட்டார்கள். அதாவது நேரத்தை குறையுங்கள் என்று சொன்னதை கூட இந்த அரசு கேட்க மறுத்துவிட்டது. நெடுஞ்சாலை கடைகளை மூடுங்கள், கோவில்கள் அல்லது பள்ளிகள், பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடுங்கள் என்றெல்லாம் என்றெல்லாம் நீதிமன்றமே அளித்த உத்தரவை கூட இந்த அரசு ஏற்க மறுத்தது. இப்படிப்பட்ட அரசா மதுவிலக்கை கொண்டு வரப்போகிறது? இது எவ்வளவு பெரிய ஒரு பொய்யான விஷயத்தை அதிமுக இன்றைக்கு மக்களிடம் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். இந்த சூழ்நிலையில் தான் அனைத்து மக்களும் விடுதலை பெறுவதற்காக இன்றைக்கு மதுவிலக்கை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைக்கிறது. டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு அதற்கு பதிலாக தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை விற்பனை வாரியம் என்ற ஒன்றை அமைத்து அதன் மூலமாக தமிழ்நாட்டில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை எல்லாம் அந்த விற்பனை வாரியத்தின் மூலமாக விற்பனை செய்வதற்கும், இந்த டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களை அவர்களுக்கு பணி மூப்பை அவர்கள் இழக்காமல் அங்கு பணிமாற்றம் செய்தும் ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரிய கனவு திட்டத்தை தீட்டியிருக்கிறது. நிச்சயமாக இந்த திட்டம் வெற்றி பெறும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் மதுவிலக்கு என்கிற இந்த ஒரு மிகப்பெரிய புரட்சிகர திட்டத்தின் மூலம் தமிழகம் மறுமலர்ச்சி பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ஜெயமாகி. தேர்தல் வர இன்னும் கிட்டத்தட்ட 30 நாட்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காங்க, மாற்றம் ஏன் வரணும், இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு, ஒரு முடக்கமான சூழல் எல்லா நிலையில இருக்கிற மக்களுக்கும் இருக்கு, இந்த பாதிப்புகள் ஒன்னொன்னும் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்கு அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு நாம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக ஆர்வலரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷம். சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுற்றி இருக்கிற இந்த சமூகம் வளமா நலமா இருக்கணும் அப்படின்னும் போது சரியான முறையில் ஒரு அரசாங்கம் செயல்படணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு நிலையிலையும் வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும், அதை நோக்கி பயணப்பட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எல்லா நிலையிலையும் மாணவர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் எல்லாரும் வீதியில் இறங்கி நிறைய போராட்டங்கள் நடத்தினதை நம்ம பார்க்குறோம். புதிய தொழில்கள் எதுவுமே உருவாக்கப்படலைன்ற ஒரு சூழல் இருக்கு. இன்னும் இருந்த பல நிறுவனங்களும் மூடக்கூடிய ஒரு நிலைக்கு போனதையும் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ ஒரு மோசமான நிலையில ஒரு அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிற இந்த சூழல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி நம்ம ஏன் போறோம் அப்படின்னு நிறைய கருத்துக்களை உங்ககிட்ட இருந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க பிரியப்படுறோம் சார். கண்டிப்பா. முதல்ல இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவா ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற உங்களோட பார்வையில இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஜென்ரலாக என்னோட பார்வையில், மக்களோட பார்வையிலே இந்த 5 ஆண்டு கால வளர்ச்சிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆட்சி வந்து ஒரு பீடப் பண்ணிட்டு மக்களிடத்தில் ஒரு ஷோ காட்டப்படுறதை தவிர்த்து அடிமட்ட மக்களோ, பாமர மக்களோ, நடவாத மக்களோ, இல்லை நடுத்தட்ட மக்களுக்கு எந்த விதமான ஒரு உயர்வும் கிடையாது. யார் பணங்காசு வச்சுக்கிட்டு செல்வாக்கோடு இருக்காங்களோ அவங்களாம் மேலிடத்தில் முடிகிறத தவிர்த்து ஏழை எளிய மக்கள் நெருங்க முடியாத ஒரு ஆட்சி, ஏழை எளிய மக்கள் வெளிச்சத்துக்கு வர முடியாத ஒரு ஆட்சி. எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இந்த 5 ஆண்டு காலத்தில் கண்டோன்னு பட்டி தொட்டிகள்லாம் போனால் கண்கூட காணக்கூடிய உண்மை. இது ஏதோ எட்டுக்கட்டியோ உத்தரவிலோ உள்ள வெறுப்புலையோ பேசலை. எது சத்தியங்களோ அந்த சத்தியங்கள் உண்மையானது. இன்றைக்கி பட்டி தொட்டிகள் போனால் எங்கே போனாலும் இந்த ஆட்சியின் அலங்கோலங்களும் அவலங்களும் தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. எந்த ஒரு ஏழ்மையான முன்னணியில் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியாது, வெளியில் சொல்ல முடியாது. அத்தனை பேர் குமரிக்கிட்டு தான் இருக்காங்க.
இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் இன்னும் விரிவாக பேசலாம். சரி, இப்போ பொதுவான கருத்து நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் சொன்னாங்க. பல முதலீட்டாளர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டில் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதலீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஆச்சு? உண்மையிலேயே இந்த முதலீடுகள்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்து புதிய தொழில்கள் உருவாக்கப்பட்டிருக்கா? எப்படி இருக்குது சார்? கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டாம். நான் ஒரு சாதாரண சமூக ஆர்வலர். நீங்களே சொல்லிட்டீங்க. பொருளாதார மேதைகள் புள்ளி விவரத்தோட தொலைபேசி நம்ம மீடியாக்கள்லேயும் பத்திரிகைகள்லேயும் புள்ளி விவரங்களோட எல்லாத்தையும் நிரூபிச்சிருக்காங்க. இது வந்து இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க கடைசி காலகட்டத்தில் ஒரு தொழிலீட்டாளர் மாநாடுகள்னு மக்களை மயக்கிறதுக்கு போட்ட திட்டம். இதனால் எந்த விதமான ஒரு 1200 கோடி 200 கோடின்னு பெரிய ஒரு அறிவிப்பு தான். எல்லாம் ஏட்டளவில் தான், இயற்கையாக வந்து செயற்கையாக வந்து உருவாக்கப்பட்டது, இயற்கை கிடையாது. இது யாருமே முதலீடு பண்ணல. அப்படி இருந்தால் ஏன் நோக்கி அவங்க இங்கேருந்து மூடிட்டு போகிறாங்க? வளர்ச்சி இருக்கிறவங்க யாராவது நம்ம நாட்டை விட்டு போவாங்களா? ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் போகிறேங்கிறாங்க. நம்ம அரசாங்கம் அவங்கள வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் அதை சால்வ் பண்ண பார்த்துருக்கணும். இருக்கிற நிறுவனமே மூடிட்டு போகும்போது முதலீடு வந்து எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே வரும்? தேர்தல் காலத்தில் ஒரு அடிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இது வந்து நான் சொல்ல வேண்டாம். இந்த மீடியாக்களும் பத்திரிகைகளும் புள்ளிவிவரங்களும் பொருளாதார மேதைகளும் அரசியல் மேதைகளும் அரசியல் தலைவர்களுமே கண்கூட சொல்லியிருக்கா. அதனால் இது நான் சொல்லி தான் வெளியுறவு தெரியல, கண்கூட நடந்த உண்மைகள் இது. முதலீட்டாளர் மாநாட்டுக்கு என்னென்னாக்கா நந்தபாக்கம் ஐடிபியில் உள்ள சாலைகள் தான் விரிவுபடுத்தப்பட்டது. ஏர்போர்ட்லேருந்து சாலைகள் தகன்னு மிதிக்கப்பட்டது. மக்களுக்கோ பாமர மக்களுக்கோ இல்லை தொழில் மேதைகளுக்கோ தொழிலை நிறுவ வரவங்களுக்கோ எந்த விதமானது இல்லை. அந்த 2 நாள் நம்ம ஊரில் ஒரு கண்காட்சி மாரி ஒரு பத்திரிகை செய்தியாகவும் ஒரு பரபரப்பு செய்தியாகவும் மக்களை சென்றடைஞ்சு என்ன செய்ய போகிறது, முதலமைச்சர் வெளியுறவுத்துக்கு ஒரு திருவிழாவில் வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு திருவிழாவாக நடந்தது. அது முதலீட்டாளர்கள் மாநாடுங்கிற இந்த போர்வையில் நடந்தது. ஆனால் முதலீடு வரலை. முதலீடு இனிமேலுக்கு புதிய கவர்மெண்ட் வந்து யார் அணுகுமுறை பண்ணுறாங்களோ அதை எடுத்து சொல்லி நம்ம நாட்டில் இவ்வளோ தமிழ்நாட்டில் இவ்வளோ வசதி பண்ணித்தரோம், உங்களுக்கு மின்சாரத்தை உடனே சொல்கிறோம், தொழில்துறைங்க லைசன்ஸ் நாங்கள் உடனே வழங்குகிறோம், உங்களுக்கு என்னமான கட்டமைப்பு வசதி வேணும், என்ன மாதிரிலாம் நீங்கள் இந்த அரசாங்கத்தில் எதிர்பார்க்குறீங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு இந்த புதிய அரசாங்கம் சொல்லும்போது தான் நம்ம முதலீட்டாளர்களை நம்ம நாட்டுக்கு இழுக்க முடியும். அப்போ தான் இந்த தொழில்துறையை முன்னேற்றத்துக்கு தமிழகத்தை முதலிடத்தில் கொண்டு வரத்துக்கு வருங்கால ஆட்சி எந்த முதலமைச்சர் வராங்களோ அவங்க மக்களோட நாடி துடிப்பை பிடிச்சி செஞ்சு இந்த தொழில்துறையை பெருக்கணும். அப்போ தான் நம்ம நாடு வளரும். ஓகே, சிறு குறு வியாபாரிகள் விவசாயிகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே வந்து அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிற ஒரு நிலைக்கு போன ஒரு சூழல் தான் இப்போ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வியாபாரங்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் நம்ம நாட்டில் எப்படி உருவானது, ஏன் உருவானது? இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் குறிப்பாக முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயத்தை நம்பி தான் வாழறோம். அதில் தான் சேத்துல கை வச்சாலும் சோத்தில் கை வைக்க முடியும்னு நம்மளை சொல்கிறாங்க. அந்த விவசாயிகள் வாழ்வில் நம்ம அவங்க சேத்துல கை வச்சவங்களுக்கு நம்மளை சோத்தில் கை வைக்க முடியாத பண்ணிட்டோம். காரணம், அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை முன்னாடி நீர் எந்த மாநிலத்திலேருந்து வருதோ அதை பண்ணணும். அப்படி இல்லைன்னா அணைக்கட்டுகளை தேக்கி வச்சு அது மூலம் பாசனத்தை கொடுக்கணும். அது இல்லைன்னா அங்கங்கே சொட்டு நீர் பாசனத்தை வேளாண் துறை மூலம் சொல்லி கொடுத்துருக்கணும். காலம் கடந்து எல்லாம் பண்ணிவிட்டு நான் செஞ்சேன்னு சொல்கிறது கிடையாது. அந்தந்த கிராமங்களில் அந்த தஞ்சை மாவட்டம் தான் மெயின் விவசாயத்துக்கு. நாகை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, இப்படி அந்த விவசாயிகளில் போய் கண்ணீரும் கம்பளையுமா அந்த வயலில் போய் நம்ம பார்க்கும்போது தான் அதனுடைய வேதனையும் அந்த ஈரத்தில் அவங்க படுற பாடும். நம்ம இங்கே இன்றைக்கி உட்காந்து மெட்ராஸில் நிம்மதியாக இருக்கும். ஆனால் இந்த ஒருவேளை சாப்பாடுறதுக்கு அவங்க தன்னை 160 நாள் அர்ப்பணிச்சிக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த விவசாயத்தை பண்ணி இந்த தினசரி நஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. அதனால தான் அதை நம்பி நமக்கோசரம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தெய்வமாக நினைக்கணும். எப்படி பெற்ற தாய் தகப்பனை நம்ம தெய்வமாக நினைக்கிறோமோ, இந்த நாட்டோட கண் விவசாயம். இந்த விவசாயிகளை தான் நம்ம தாய் தகப்பனா தெய்வமாக வணங்கணும். அவங்க இல்லைன்னா நம்ம எந்த சாப்பிட்றது? அவங்க தானே எந்த காய்கறி ஆகட்டும், தானியம் ஆகட்டும், நெல் ஆகட்டும், எந்த உணவும் அவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்தா நம்ம சாப்பிட முடியும். நம்ம பணத்தை வச்சுன்னு சாப்பிட முடியாது. சம்பாதிக்கலாம், நகரத்தில் உள்ளவங்க வாழலாம். ஆனால் கிராமத்தை நம்பி தான் நகரமே இருக்குது. அந்த அடிப்படையே விவசாயம் தான். அந்த மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுக்கணும், அடிப்படை ஆதார நீரை எப்படி கொண்டு வரணும், எந்த டேமில் சேமிக்கணும், எந்தெந்த மாவட்டத்துக்கு அதை முதல்ல விவசாயத்துக்கு பயன்படுத்தணும், அந்த ஊரில் எப்படி போர் போட்டு கொடுக்கணும், எப்படி மும்முனை மின்சாரம் விட தடையில்லாத கொடுக்கணும் அப்படின்னு அந்த விதை பார்த்தா தான் விவசாயம் நல்லா முன்னுக்கு வந்து விவசாயிகள் வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்ற முடியும். தினசரி பத்திரிகையை திறந்தாலே விவசாயிகளுடைய வாழ்க்கையுடைய போராட்டம், தற்கொலை இதுதான் நடந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன கண்கூடங்க தான் இந்த அரசாங்கம் வரப்போகிற அரசாங்கம் என்ன செய்ய போகிறேங்கிறது. விவசாயிகளுக்குன்னு தனி வாரியம், விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் தலைவர் அறிஞ்சு வச்சிருக்காரு. இதோட சூப்பர் ஹீரோவே இந்த பட்ஜெட்டோட தேர்தல் அறிக்கை தான். இது இந்த தமிழ் விவசாயிகளுக்கு கண்ணை திறக்கக்கூடிய முதல் 90 ஆண்டு கால மூத்த தலைவர் இந்தியாவின் ராஜதந்திரி டாக்டர் கலைஞர் சொல்லியிருக்காரு நேற்றுக்கு. அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய ஹீரோ பட்ஜெட். இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை எந்த தலைவராலும் இந்தியாவில் வெளியிட்டு தான் வரலாறு கிடையாது. இதை விவசாயிகள் பயன்படுத்திக்கிட்டு வருங்காலத்துக்கு எந்த அரசு சொன்னதை செய்யது சொல்லாதையும் செய்யக்கூடிய தலைவர் அப்படின்னு வாக்களித்தாதான் விவசாயிகள் வாழ்க்கையில் ஒளிவரி செய்யும். இது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இது வந்து சத்தியமான பிரமாண வார்த்தை.
இந்த வயசுக்கு அவர் சிந்திச்சு, இது நாட்டுக்குள்ள பட்ஜெட் இல்லை, மாவட்டத்துக்குள்ள பட்ஜெட், மாவட்டத்துக்கு ஒரு தேர்தல் அறிக்கை, சொத்த தமிழ்நாட்டுக்கு முதல்ல தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தலில் முதல்ல இந்த தேர்தல் அறிக்கை தான் ஹீரோவே. அதுதான் இது முக்கியம். அது விவசாயிகள் வாழ்க்கை, சிறு தொழில், குறுதொழில் எல்லாத்தையுமே ஈடு செஞ்சு அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைங்கிறத களையிறதுக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு நெசவாளர்னா நெசவாளர், விவசாயிகள்லாம் விவசாயிகள், குறு சிறு தொழிலும் அவர்களுக்கு, கோயம்புத்தூர் போன்ற சில்லறை தொழிலாளிகளுக்கு, நெசவாளர்களுக்கு திருப்பூர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சிந்தித்து சீர்தூக்கி போட்ட தேர்தல் அறிக்கை தான். அதனால் நமக்கு யார் வந்தால் என்ன செய்வாங்க, எப்படி நாடு முன்னேறும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அதை பார்க்கணும். இன்னும் இந்த இந்த பாதையோர வியாபாரிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்று கிராமப்புறம் தாண்டி நகர்ப்புறங்கள்லையும் அன்றாட வாழ்க்கையே அவங்க அன்னைக்கு நடக்கக்கூட அந்த வியாபாரத்தை மையமாக வச்சு தான் இருக்கணும் போது இன்னைக்கு அவங்கெல்லாம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழலில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான ஒரு வியாபாரிகளும் இந்த அளவுக்கு பாதிப்புக்கு வரதுக்கு காரணம் என்ன? வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அதுவே நடுத்தர நடைபாதை வியாபாரிக்கும் போது வாழ்க்கையை போராடி தான் நடைபாதையில் பண்ணணும். அந்த நடைபாதை வியாபாரிகள் என்ன பண்ணணும், தனக்குள்ள ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு அந்த பகுதியில் உள்ள அரசாங்கத்துக்கிட்ட, கலெக்டர்கிட்ட, மாவட்ட தலைவர்கிட்ட, தாசில்தார்கிட்ட தங்கள் கோரிக்கையில் வச்சு அவங்களுக்குன்னு வியாபாரத்துக்கு ஒரு பாதையில், கோவில்னா கோவில், இல்லைன்னா முக்கியமான மக்கள் கூடக்கூடிய பஜார், வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்கள், இல்லைன்னா ஒரு சந்தை உருவாக்கி தன் வாழ்க்கையை வளமாக்க ஒரு தனக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி மக்கள் அங்கே வந்து அவங்களுக்கு சௌரியமான முறையில் நியாயமான விலையில் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் மூலமும் தாசில்தார் மூலமும் அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் இல்லை அமைச்சர் பெருமக்கள் மூலம் தான் செய்ய முடியும். இத்தனால நாடு அடைஞ்சு 50 வருஷம் சுதந்திரமாக இப்படி வாழ்ந்தோம் போனோங்கிறத விட வர அரசாங்கத்துக்கிட்ட தன் கோரிக்கைகளை வைத்து சிறுதொழில் வியாபாரிகள் தன் வாழ்க்கை ஒளி வீசுறதுக்கு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரையும் சட்டமன்ற உறுப்பினரை அணுகி தங்கள் கோரிக்கையை முதலமைச்சரத்தில் கொடுத்து அந்தந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு ஒரு சந்தையோ உழவர் சந்தைன்னு முன்ன இருந்தது, அந்த மாதிரி வியாபாரிகள் சிறுதொழில்னு இருக்கணும். அதை அவங்க தான் பயன்படுத்திக்கணும். யார் தட்டினால்தான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் இருக்கு. வருகின்ற ஆட்சியில் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஈஸியாக கிடைக்கும். அதை தான் அவங்க இது பண்ணணும். இப்போ நம்ம தினசரி நாளிதழ்களை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த கொள்ளை சம்பவங்கள்லாம் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். சட்டம் ஒழுங்கு, காவல்துறை முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தும் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல், வன்முறை, வன்கொடுமை எல்லாம் அதிகரிச்சுட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம ஒருத்தரை குற்றஞ்சாடுறதை விட நம்ம சமூக ஆர்வலராக இருக்குன்னு நீங்கள் சொன்னதில் நம்ம பொறுப்பாக உள்ளவங்க நம்ம தான் அந்த பகுதியில் உள்ள காவல்துறை அதிகாரிகளோடையும் மற்ற அரசு அதிகாரிகளோடையும் ஒத்துழைச்சி எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஏற்படுதுன்னு நம்ம தட்டி கேட்கணும். உடனே தீர்ந்து போகணும்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரே நாளில் தீர்க்கக்கூடியது இல்லை. நம்ம முதல்ல கரெக்டாக நடக்கணும், திரும்பி காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதை கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தெரியலனா மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கணும், அது இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும், இதுக்கு தெரியல மக்களை திரட்டி போராட்டம் நடத்தணும். அப்போ தான் ஒவ்வொரு பகுதியிலேருந்து முன்னேறி வரும். ஒரு தனி மனிதன் டக்குன்னு இதை செஞ்சிட முடியாது. அரசாங்கத்தை குறை சொல்கிறத விட நம்ம பகுதியில் நம்ம முன்னாடி சரி பண்ண கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள்ட்ட நம்மளோட குறைகளை சொல்லணும். அப்போ இந்த ஆட்சி இந்த மக்களோட வேதனை என்ன, இந்த இது என்னன்னு சொல்லி சட்டம் ஒழுங்கு உண்மையிலே கண்ட்ரோல் பண்ண முடியாது இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கு சமூகத்தில் உள்ள நம்மளோட அரசு உயர் அதிகாரிகளும் ஒத்துழைக்கணும். அவங்களையே ஒரு பகுதி இப்படி இருக்காங்க, ஒரு பகுதி அப்படி இருக்காங்க. அதுதான் மெயின் காரணமே. அவங்கெல்லாம் மனப்பூர்வமாக தன் கடமையை செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலே முதன்மையாக இருக்கும். ஸ்காட்லாண்டுக்கு உயர்வாக சொன்ன போலீஸ் தமிழ்நாடு. அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் அடிக்கடி மீட்டிங் போட்டு தன் கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளுக்கெல்லாம் இந்தமாரி உத்தரவிட்டு மக்களை பாதுகாக்கிறது தான் நம்ம பணி. மக்களுக்கோசரம் மக்கள் நல பணி அப்படியே தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அரசாங்கத்தோட எண்ணங்களை பிரதிபலித்து மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. சமீபத்தில் இந்த மழை வெள்ளம் பாதிப்பு சென்னை மக்களோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இனி பல தரப்பட்ட மக்கள் வாழ்க்கையை மறுபடியும் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானதை நம்ம பார்க்குறோம். சாமானிய மக்களுக்கே எப்படின்னும் போது அன்றாடம் போராட்டமாக இருக்கக்கூடக்கூடிய அந்த நதி கரையோரம் இருந்த மக்கள்லாம் முழுமையாக எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. ஒரு அரசாங்கம் இதை எப்படி பார்த்துருக்கணும்? இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டுச்சு? போர்க்கால நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. 2 நாள் இது தன்னை மறந்து ஏமாற்றிட்டாங்க இந்த அரசாங்கம். அவங்களுக்கு அனுபவம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையிலையும் பொதுமக்கள்கிட்டையும் வெளியிலையும் தெரிஞ்ச வரைக்கும் முதலமைச்சரை போய் பார்த்து கையெழுத்து வாங்குறதுக்கே செம்பரம்பாக்கம் ஏரியை போய் பார்த்து திறந்து விடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்கு 2 நாள் ஆச்சுனாங்க. அந்த பார்க்க முடியாத இவங்களுக்குள்ள ஒரு தப்பான முடிவு எடுத்து செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துட்டு சென்னை, கடலூர்லாம் இயற்கையாக முழுகிச்சு. சென்னை செயற்கை வெள்ளத்தில் முழுகிச்சு. மழை பெஞ்சாலும் போக்குவரத்து கடலில் கிடக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. ஆனால் இராணுவம் செய்ய முடியாத, அரசாங்கம் செய்ய முடியாத மக்கள்லாம் விழிச்சிருந்து தொண்டு நிறுவனங்கள்லாம் செஞ்சு இந்த மக்களை காப்பாற்றினாங்க. ஜென்மத்தில் சினிமாவிலையும் இன்டர்நெட்லேயும் பல மேப்லேயும் கடல் கொள்ள வெள்ளத்தை நம்ம நேரடியாக பார்க்குறதுன்னு வரலாற்றில் இளைய தலைமுறைக்கு சுனாமி எல்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் நடந்தது மாதிரி இந்த வெள்ளம் ஹோல் தமிழ்நாடு இல்லை, ஹோல் இந்தியாவே பாதிச்சிருது. அதனால தான் பாரத பிரதமர் இங்கே உடனடியாக நிதி ஒதுக்கி
மக்களுக்கு சென்றடையணும்னு சொன்னாங்க. அதனால் அரசாங்கம் செய்யலைங்கிறது உலகறிஞ்ச உண்மை, அது நாங்களும் நீங்களும் சொல்ல வேண்டியது கிடையாது. ஆனால் இனிமேலுக்கு வருங்காலத்தில் இந்த மாதிரி ஏற்படாமல் இருக்க அரசுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக வரங்க அரசுக்கு எப்படி இந்த வெள்ள நிவாரண தடுப்பு பண்ணணும், வெள்ள நீரை எப்படி கொண்டு போய் கடலில் சேர்க்கணும், ஏழை எளிய மக்களுக்கு உடனே தங்கறதுக்கு எங்கே இட வசதி அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த பகுதியில் பண்ணணும், மாநகராட்சி அணுகி எப்படி உணவு வழங்கணும், போக முடியாத இடத்துக்கு எப்படி போட்லலாம் போய் காப்பாற்றுறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் செஞ்சதை விட தன்னார்வர்கள் தொண்டுகளும் தனி மனிதர்களும் தனி கோடீஸ்வரர்களும் ஏழை எளிய மக்கள் போராடி தங்களோட சொந்த சகோதர தாய்மாரி மீட்டு செஞ்சது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. அவர்கள் பாதம் தொட்டு நம்ம வணங்கணும். இந்த அரசாங்கம் செய்யாத மக்களை காப்பாற்றின்றது இந்த துயர சம்பவத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வெள்ளம் மடிப்பாக்கம் அப்படியே முழுகி போச்சு. உள்ளகரம், நங்கநல்லூர் இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. 4 அடி தண்ணி. அவங்கவுங்க தர்மாக்கோலில் போட் கட்டி அப்படியே கரை சேர்ந்தால் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிடலாமா, இல்லைனா யார் தெரிஞ்சவங்க வீடு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடலாமா, அக்கம் பக்கத்தில் யார் உதவியை கேட்குறதுன்னு தோல்லையும் கையிலையும் தனக்கு கிடைச்ச பொருளை எடுத்துன்னு தன் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு உயிரை போராடி காப்பாற்றிக்கிறதுக்கு தானே வாழை மரத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு கட்டையை போட்டுக்கிட்டு நீந்தி இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த ஏறின அந்த அபலைய நிலையை பார்க்கும்போது நம்ம இந்த ஊரில் தான் இருக்கோமோ, தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த செகண்டில் நம்மளால் என்ன செய்ய முடியும், அவங்க போகிறவங்கள கையை பிடிச்சி கரை சேர்க்க முடியுமா, இல்லை ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குமா, அந்த சிந்தனையான தவிர்த்து இந்த தண்ணி எப்படி வடியும், இவங்களை இதுலேருந்து எப்படி மீட்டுட்டு போய் எங்கே சேர்க்கறது, தங்க வைக்கிறது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வரைக்கும் தண்ணி வந்துடுது. ஒரு வீட்டில் மினிமம் ஒரு பெட்ரூம் ஹாலுங்க 4 பேர் தான் தங்கலாம். அதில் 8 பேர் 10 பேர்லாம் தங்க வச்சு அவங்கவுங்க உதவி பண்ணி தன் மனிதநேயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்தமாதிரி இடங்களில் வெளியிலேருந்து பொட்டலம் வாங்கின்னு சாப்பாடு ஒருத்தர் குழங்கிறது, பால் பாக்கெட்டு 4 பாக்கெட் வாங்கிட்டு இருக்கிற 3 வீடு பிரிச்சுக்கிறது, இருக்கிற பிஸ்கெட் பாக்கெட் என்ன இருக்கோ ஆளுக்கு 2 எடுத்துக்கிறது. இந்த மாதிரி உயிர் வாழறதுக்கு என்னவோ அந்த நேரத்தில் குடிநீர் 1 லிட்டர் இருந்தால் ஆளுக்கு காக்கா பாட்டில் பிரிச்சுக்கிறது. அந்த மாரி தான் இந்த அவல நிலையெல்லாம் பார்த்துட்டு 2 நாள் மனிதர்களோட வாழ்க்கை இருந்தது. 2 நாள் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் போய் டி நகரோ நங்கநல்லூரோ சரவணா ஸ்டோரோ இங்கே போய் தான் சாமானம் வாங்கிட்டு மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ஏதோ அப்புறம் தான் நம்ம ஆச்சு. ஆனால் மனிதர்கள் திரும்புறதுக்கு 1 வாரம் ஆச்சு. எங்கள் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அந்த இடத்துக்கு வரவே இல்லை, வார்டு கவுன்சிலர் வரவே இல்லை. இவங்கெல்லாம் என்ன செய்யணும் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லி என்ன பண்ணணும்னு எது எடுத்தாலும் எல்லாரும் போய் முதலமைச்சரை பார்க்க முடியாது. தன்னோட மக்கள் பிரதிநிதினா கவுன்சிலரை பார்க்கலாம், இல்லை சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கலாம். எங்கள் கோரிக்கை எத்தனையோ போய் வச்சோம், ஆனால் பகுதியில் பார்க்கல. அப்போ இந்த அரசாங்கம் தானே முழு பொறுப்பேற்று இந்த ஆளுங்கட்சியும் தானே பொறுப்பாகிறது. அதனால் மக்களோட குமுறல் வெள்ளத்தினால மட்டும் இல்லை, தன்னை பார்க்கலைங்கிற குமுறலும் இருக்குது. தனக்கு உணவு கிடைக்கலைங்கிறது தன்னை கேட்கறதுக்கு கூட ஒரு நாதி பிரதிநிதி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் இந்த அரசாங்கத்து மேலே பார்க்க மனிதர்களுக்கு வெறுப்பு தான் ஏற்படுறது. தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார். ஒவ்வொரு மாவட்டமாக போய் அங்கே இருக்கிற மக்களோட குறைகளை நேரடியாக போய் கேட்டிருந்திருக்கார். இந்த அணுகுமுறையை ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு தேர்தலுக்கு உறுதுணையாக இருக்கும்? இன்றைக்கி எல்லாருமே ஸ்டாலின் ஒரு காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மேயராக, ஊராட்சி துறை அமைச்சராக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த 64 வயசில் சின்ன பையன் மாரி இளைஞரணியுடைய தலைவராக இருந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நமக்கு நாம நடைபயணங்கிறது இது சாதாரண விஷயமான இல்லை, மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, காற்றோட்டம், பொல்யூஷன் இதெல்லாம் வச்சுட்டு என்ன காரணம்? இந்த ஆட்சி நமக்கு வரணும், மக்களுக்கு நன்மை செய்யணும், மக்களோட வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. அண்ணாவால் ஏறமிக்கப்பட்ட இந்த பேரையக்கம் கலைஞரால் கட்டி காக்கப்பட்டு இன்றைக்கி கடமையோடு இராணுவ வீரனாக சுழண்டு வர ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தமிழகத்துக்கு கிடைச்ச வரப்பிரசாத இளைஞரணி தலைவருங்கிறது இது செயல்பாட்டில் சொல்கிறது. ஒவ்வொரு தலைவர்களும் அவரை பார்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி கூட யார் என்ன பேசினாலும் என்ன சொல்கிறாங்க, தளபதி இருக்காருன்னு அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. தளபதியை நம்பி போனால் எந்த காரியமும் செய்ய நடக்கும் அப்படின்னு. இன்றைக்கி இந்த வயசுலேயும் விடாமல் 234 தொகுதி சுற்றி வருதுங்க சாதாரண விளையாட்டு விஷயம் கிடையாது. அத்தனை பகுதி மக்களையும் அந்தந்த பகுதிகளுக்கு என்ன நெசவாளர் இடத்துல நெசவாளி, விவசாயிகள்கிட்ட விவசாயி, சிறு வியாபாரிகள்கிட்ட சிறு வியாபாரி, பாத்திர வியாபாரிகிட்ட பாத்திர, ஒவ்வொரு பகுதியிலும் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையுடைய தீர்க்கு என்ன, மாணவர்களுக்கு என்ன, கம்ப்யூட்டரில் என்ன, இளைஞர்களுக்கு என்ன, தொழில்துறையில் என்ன, இப்படின்னு திட்டங்களை வகுத்து அந்தந்த மக்களோட கலந்து உரையாடி நேருக்கு நேர் பதில் சொல்லி எல்லார் மத்தியிலையும் சாதனை மன்னனாக இடம் முடிச்சு தேர்தலுக்கு முன்னே இந்த நமக்கு நாமை பயணம் நடைபயணம் தான் முதல் ஹீரோவே. அதனால் தளபதியோட ஒரு போராட்டம் நிச்சயமான ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்குங்கிறது தான் பரிபூர்ண நம்பிக்கை. இப்போ இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் முதல் முறையாக ஓட்டு போட போகிறாங்க. அந்த எண்ணிக்கை இந்த வாட்டி கூடியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு பொதுவாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மாற்று, இந்த அரசுக்கு மாற்று அதுன்னு நிறைய பேசியிருந்தாலும் புதுசாக முதல் முறையாக ஓட்டு போடுறவங்க யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். இப்போ எந்த ஒரு அரசு வந்தால் இது செய்யும் அது செய்யாது அப்படிங்கிறத அவங்க எப்படி பார்க்கணும், எப்படி அவங்க அவங்களோட வாக்கை பதிவு செய்யணும்? 21 வயசு வரவங்க இன்றைக்கி முதல் ஓட்டு போடணும்னு இப்போ சொல்கிறோம். எல்லாமே இளைஞர்கள் ஓட்டு தான். கலைஞருக்கோ ஜெயலலிதாக்கா இருக்காது, மற்ற மாற்று அணிக்கு தான் இருக்குங்கிறாங்க. அதில் ஒரு 2 கோடி பேர் இருந்தால் ஒரு
10 லட்சம் பேர் வேணால் மாற்று அணிக்கு இருப்பாங்க, மீதி இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சு கலைஞருக்கு தான் போடுவாங்க. ஏன்னா கலைஞர் வந்து தொடர்ந்து 5 முறை முதலமைச்சராக இருந்தவர். இப்போ 6வது முதலமைச்சர் பதவியை ஏற்க போகிறார். என்ன காரணம்னா இவரோட இது எப்போதுமே தொட்டு ஆராய்ச்சியாளர்களும் சரி, மக்கள் பிரதிநிதிகளும் சரி, சமூக ஆர்வலரும் சரி, பத்திரிகை உலகமும் சரி, தொலைக்காட்சி உலகமும் சரி, இவர் சொன்னது தான் செய்வார் தான் சொல்வார், இல்லாத சொல்ல மாட்டார், சொல்லாதையும் செய்வார். முதல்ல இந்த தேர்தல் அறிக்கையிலே பாருங்கள், இளைஞர்களை கவரக்கூடிய அறிக்கை என்ன, கம்ப்யூட்டர் வாய்ப்பில் 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் விட எல்லா தாய்மார்களும் சுகமாக இருக்க வந்து சந்தோஷமாக இருக்க, தமிழ்நாடு தெலுங்கு வரந்துங்க முதல்ல மது விலக்குக்கு கையெழுத்து போட்டு அந்த சட்டத்தை ஏற்று மது விலக்கு அமுல்படுத்தப்படும். படிப்படியாக இல்லை, ஒரே நாளில் முதல் கையெழுத்தை. இதுவே தாய்க்குளங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. தாய்க்குளம் கொண்ட பல நாள் கோரிக்கையே இதுதான், தாய்மார்கள் கோரிக்கை. அத்தனை தாய்மார்கள் ஓட்டு இங்கே தானே வரும். அதுக்கப்புறம் இளைஞர்களை சிந்தித்து பார்த்து ஸ்டாலினோட கடுமையான உழைப்பு, தளபதியோட உழைப்பையும் கலைஞரோட அறிக்கையும் கலைஞர் செய்த சாதனைகளை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு சொல்ல முடியாது. எண்ணிக்கைகள் பட்டியல் அடங்காத அளவுக்கு சாதனை. இந்த சென்னா மேம்பாலத்தை எடுத்துங்க, ஈரடுக்கு மேம்பாலம் நெல்லையில் எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம போட்டிருக்கிற இப்போ மேயராக இருக்கும்போது தலைவர் போட்ட 9 பாலங்கள் எடுத்துங்க, சென்னையில் மெட்ரோ ரயில் எடுத்துங்க, சமீபத்தில் சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் இந்த அரசாங்கத்தில் தான் சிந்திக்க முடியும், செயல்படுத்த முடியும். இதுக்கெல்லாம் வந்து தனிப்பெரும் தைரியமும் எண்ணங்களும் தொலைநோக்கு பார்வையும் இந்த இயக்கத்தில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மக்கள் வந்து இதை சீர்தூக்கி பார்த்து புதிய ஓட்டு வாக்களித்தாலும் இந்த கொள்கைகளுக்கும் இந்த தேர்தல் இருக்க ஹீரோக்கும் கலைஞருக்கும் தளபதி ஸ்டாலினுக்கும் தான், உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பாங்க. இதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இப்போ இளைய தலைமுறைக்கு இப்போ விரலில் டச் பண்ணி தன்னை வாக்காளரை 18 வயசு உள்ளவங்களே பதிஞ்சிக்கலாம். 18 வயசுலேருந்தே வாக்களிக்கிற உரிமை நம்ம கிடைச்சிருக்கு. இதை ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகிறது. நல்ல அரசாங்கம் தமிழகத்தை கிடைக்கணும்னு நல்ல தீர்தூக்கி சிந்திச்சு யார் சாதனையாளர்கள், யார் மக்களுக்கு செய்வார்கள், எந்த முதலமைச்சரை எளிதில் அணுக முடியும், எப்படி நம்ம போய் மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட பேச முடியும் அப்படிங்கிற நீங்கள்லாம் சீர்தூக்கி பார்த்து எந்த தேர்தல் அறிக்கையை படித்து பார்த்து மக்கள் அங்கே சீர்தூக்கி இந்த இதுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஒரு முடிவெடுத்து இளைஞர்களுக்கு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தங்களோட முதல் வாக்கு உரிமையை நல்ல அரசு வரவும், நல்ல திட்டங்கள் செயல்படவும், ஏழை எளிய மக்கள் பயன்பெறவும், மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும், நல்ல எலக்ட்ரானிக் துறைகளில் ஐடிஎல் ஃபீல்டையும் நல்ல வேலைக்கு போகவும் நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும்னு மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, அன்றாட தினசரியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், தினம் ஒரு கொள்ளை சம்பவங்கள் வருதுன்றதை பார்க்குறோம். பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காவல்துறை முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தும் இந்த நாட்டில் இப்படி ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? முதலமைச்சர் ஆணைகளிட்டாலும் உயர் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அந்த இடத்துல வந்து ஜாதி பிரச்சனையினால் சில இடங்களில் கௌரவ கொலைகள் அந்த மாதிரி நடக்கிறது. நம்ம அந்த ஜாதிக்கு வந்து இடம் கொடுக்காமல் சட்டம் ஒழுங்குக்கும் அந்த மக்களோட மனித நேயத்துக்கும் மனிதர்களை நேசிக்கிற தன்மை தான் வேணும். ஆனால் இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் இருக்கும்போது இங்கே மனித நேயத்தை எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது வந்து மேடையில் ஒரு பேச்சு, வெளியில் ஒரு பேச்சாக இருக்காங்க, அது செயல்படாது. சட்டம் ஒழுங்கு யாராக இருந்தாலும் தன் கடமையை செய்யணும். சட்டம் ஒழுங்கு இங்கே சீர்கெட்டு போயிருக்கிறதெல்லாம் ஆட்சி மாற்றத்துக்குள்ள அவல நிலையே வந்திருக்கு. இதெல்லாம் சரியாக இருந்தால் ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு இதுவே கிடையாது. ரெண்டாவது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அன்னைக்கு பத்திரிகையிலே தொலைக்காட்சி பார்த்தாலே தெரியும். அப்புறம் நான் சொல்ல வேண்டாம், தினசரி நாடுகளில் தொலைக்காட்சியிலே பார்க்கும்போது ஒவ்வொரு செய்திகள்லையும் திருப்பூரில் கொள்ளை, தஞ்சாவூரில் கொள்ளை, ஒரத்தநாடில் கொள்ளை, மாயவரத்தில் கொள்ளை, சென்னையில் கொள்ளைன்னு ஒவ்வொரு வீடுகளில் எவ்வளோ நகையை பறி கொடுத்தாலும் காவல்துறை வீட்டிலே கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஊர்லேயே காட்டுறாங்க. அப்போ காவல்துறைக்கே காவல்துறையால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க? அதுவே ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் மக்களை பாதுகாக்கிறவங்க தன்னை வேறுபாடு இல்லாமல் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு தன்னோட இரும்பு கரத்தை கொண்டு அடக்கி அந்த செஞ்சால் தான் சட்ட ஒழுங்கு. இந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கெடுக்குங்கிறது நம்ம சொல்கிறது கண்காடு பார்க்குற உண்மை எவ்வளவு கொள்ளைன்னு. அதனால் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட கலந்து ஆலோசித்து மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் தான் காவல்துறை உயர் அதிகாரிகள் பாடுபட வேண்டும். அதனால் இந்த அரசாங்கத்தினுடைய இதை நிலைநாட்டாமல், கொள்கைகளை நிலைநாட்டாமல் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறதுக்கு இருவருமே அரசியல்வாதியும் காவல்துறையும் தான் காரணம். ஒரு சமூக ஆர்வலராக இன்றைக்கி இருக்கிற சூழலில் தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி எப்படி இருக்குது? பொதுவாக எல்லா ஒரு துறையுமே ஒரு முடக்கமான சூழலில் போகிறதுக்கான காரணம் என்ன? வியாபாரம், தொழில்கள் இதெல்லாம் ஒரு வளமாக இருந்தால் தான் நம்ம ஒரு முன்னேற்ற பாதையில் போக முடியும். அப்படிங்கும்போது அன்றாடம் சாலையோரம் நடைபாதையில் இருக்கிற வியாபாரிகள் கூட அவங்களோட வாழ்க்கைக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழலில் தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவை அப்படின்னும் போது எப்படிப்பட்ட மாற்றம், அது யாரால கொடுக்க முடியும்? இதை எல்லாத்தையும் இன்னைக்கு எல்லாரும் கவனத்தில் வச்சு தங்களோட ஓட்டை பதிவு பண்ண வேண்டிய அவசியத்தில் நம்ம ஏன் இருக்கும்? அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் இதை பற்றி ஏன் யோசிக்கணும் இப்படின்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாள்தோறும் நம்மிடையே பல புதிய தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று என்ன புதிய தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல்.
அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 15 தான் தவத்திரு என்று சொன்னாலும் பொருந்தும், தமிழ் திரு என்று சொன்னாலும் பொருந்தும், தமிழ் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து போனார். 21 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 1995 ஆண்டு ஏப்ரல் 15 நாள் பெரியவர் குன்றக்குடி அடிகளார் மறைந்து போனார். அவரை வெறும் சாமியாராக பார்க்கிறவர்கள் அவருடைய காவி உடையை மட்டும் பார்க்கிறார்கள் என்று பொருள். அவருடைய அறிவார்ந்த ஆழம் நிறைந்த உரைகளை கேட்டவர்கள் ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை படித்ததாக உணர்வார்கள். நாம் அறிந்த வரையில் அப்படி ஒரு சாமியார் அறிவுபூர்வமாக செய்திகளை சொன்னவராக இன்றைக்கும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அந்த சாமியார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆன்மீக துறையில் இருக்கிறவர்கள், அந்த மதம் சார்ந்த சடங்குகளை செய்கிறவர்கள், மதம் சார்ந்த மடங்களில் வாழ்கிறவர்கள். அவர்களுக்கும் மதத்துக்கும் தான் கூடுதல் தொடர்பு என்று நாம் கருதுகிறோம். ஆனால் இன்றைக்கும் நிலைமைகள் மாறி இருக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக சாமியார்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள்தான் எல்லா பொருள்களையும் இன்றைக்கு உற்பத்தி செய்கிறார்கள். தொலைக்காட்சியை திறந்தால் அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருள்களின் விளம்பரங்கள் தான் அன்றாடம் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சாமியார்கள் வேறு. ஆனால் மறைந்த குன்றக்குடி அடிகளார் மார்க்சியம் படித்தவர், திருக்குறளை மிக தெளிவாக படித்தவர். மார்க்சியத்தையும் திருக்குறளையும் அவர் ஒப்பிட்டு பேசியதைப் போல இன்றைக்கு ஆய்ந்து அறிந்த அறிஞர்கள் கூட பேசிவிட முடியாது. பௌத்தத்தை பற்றி அவருடைய கருத்துகள் மிக நுட்பமானவை. இப்படி பல்வேறு துறைகளில் அறிவார்ந்தவராக விளங்கிய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அந்த மடம் சார்ந்த இடங்களை கூட அறிவியல் சார்ந்த துறைகளுக்கும் பயன்படுத்தினார் என்பது இன்னொரு பெரிய செய்தி. அறிவியலும் ஆன்மீகமும் பல நேரங்களில் முரண்பட்டும் வேறுபட்டும் தான் நிற்கும். ஆனால் அங்கே இயற்கை வேளாண்மைக்கு, அறிவியல் தொழில் கூடங்களுக்கு, சின்ன சின்ன அறிவியல் தொழில் கூடங்களுக்கெல்லாம் குன்றக்குடி மடத்தின் இடத்தை அவர் ஒதுக்கி கொடுத்தார். அதனாலே தான் ஐயா பெரியார் அவர்கள் ஒரு முறை குன்றக்குடி அடிகளார் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொல்லாமல் மகா சந்நிதானம் குன்றக்குடி அடிகளார் இங்கே எழுந்தருளியிருக்கிறார் என்று சொன்னார். அந்த தொடரை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் ஒருவரை பார்த்து மகா சந்நிதானம் என்று சொல்லுகிறார். பிறகு எழுந்து அருளுதல் என்பதிலேயெல்லாம் பெரியாருக்கு ஒரு நாளும் நம்பிக்கையிலே இருக்க முடியாது. எந்த பகுத்தறிவாளரும் எழுந்தருளுதல் என்பதை நம்ப முடியுமா? ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் மகா சந்நிதானம் குன்றக்குடி அடிகளார் இங்கே எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்னதற்கான அடிப்படையான பொருள் வேறொன்றுதான். அவர்கள் ஆன்மீகத்துறையில் எப்படி சொல்லுகிறார்களோ அதே சொற்களை பயன்படுத்தி பெரியார் சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், இப்படிப்பட்ட அறிவாளியை நாம் மதிக்க வேண்டும். அவர் ஆன்மீகத்துறையில் இருக்கிறார் என்றாலும் கூட அவர் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறார் என்பதனால் அவரை எப்படி மதிக்க வேண்டும் என்று தன் தொண்டர்களுக்கு தந்தை பெரியார் அன்றைக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அப்படி சொல்லியிருப்பார் என்று எண்ண தோன்றுகிறது. காவி சட்டை காவி உடை அணிந்த குன்றக்குடி அடிகளார் அவர்களும் கருப்பு சட்டை அணிந்த தந்தை பெரியார் அவர்களும் இணைந்து பேசிய மேடைகள் பல தமிழ்நாட்டிலே இருந்திருக்கின்றன. அவர் அடிகளார் அவர்கள் பேசுகிற போது எந்த ஒன்றையும் மிக எளிமையான எடுத்துக்காட்டுகளாலும் விளக்குகிற ஆற்றல் உடையவராக இருந்தார். நாம் பழமையை போற்ற வேண்டும், ஆனால் புதுமையை ஏற்க வேண்டும். பெரும்பான்மையாக சமயம் என்பது பழமையிலே காலூன்றி நிற்பது, புதுமைகளை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளாதது. ஆனால் புதுமைகளைத்தான் கூடுதலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அன்றைக்கு குன்றக்குடி அடிகளார் ஒரு கூட்டத்திலே எப்படி ஒரு உவமையிலே எடுத்து சொன்னார் என்றால், நாம் மகிழுந்தை கார் ஓட்டி செல்லுகிறோம். முன்னால் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கிறது, பக்கத்திலேயும் ஒரு சிறிய கண்ணாடி இருக்கிறது. பக்கத்திலே இருக்கிற சிறிய கண்ணாடி பின்னால் வருபவைகளை நமக்கு காட்டுவதற்காக, முன்னால் இருக்கிற பெரிய கண்ணாடி எதிரில் இருக்கிற பாதையை நமக்கு தெளிவாக காட்டுவதற்காக. எனவே அதனுடைய அளவை கவனித்தீர்களா என்று அடிகளார் கேட்பார். பின்னால் வருகின்றவைகளை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு சின்ன கண்ணாடி போதும், அந்த அளவுதான் அது. எதற்கு கூடுதலாக நாம் இடம் கொடுக்க வேண்டும், எதற்கு கூடுதலாக நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்றால் எதிர்காலம் பற்றிய பார்வைகளுக்குத்தான். எதிரிலே இருக்கிற சாலையைத்தான் நாம் பெரிய கண்ணாடி மூலமாக பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். அதை சின்ன கண்ணாடியாக ஆக்கி
பின்னால் வருகிற வண்டிகளை பார்ப்பதற்கு ஒரு பெரிய கண்ணாடியை வைத்தால் கண்டிப்பாக அந்த வண்டி ஊர் போய் சேராது என்று அடிகளார் கூட்டங்களில் பேசுகிற போது குறிப்பிடுவார். எனவே அந்த பார்வை எத்தனை அழுத்தமாக இருக்கிறது, எவ்வளவு தெளிவாக இருக்கிறது, எதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதனை ஒரு அறிவியல் அறிஞரோ ஒரு சமூகவியல் அக்கறை கொண்டவரோ சொல்லியிருந்தால் அது சாதாரணமான செய்திதான். ஆனால் ஆன்மீக துறையிலே இருந்த ஒரு துறவி இவ்வளவு தெளிவாக பழமைக்கு என்ன இடம், புதுமைக்கு என்ன இடம் என்பதை ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் வரையறுத்து சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய பார்வை எவ்வளவு நுட்பமானதாக, நவீனமானதாக, இன்றைய உலகுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதை நாம் அறியலாம். இன்றைக்கு இருக்கிற குன்றக்குடி அடிகளார் அவர்களும் தமிழில் புலமையும் தோய்ந்த அறிவும் உடையவராக இருக்கிறார். ஆனால் அன்றைக்கும் இருந்து மறைந்த பெரியவரினுடைய அறிவு இன்று வரையில் நம் எவராலும் எட்டப்பட முடியாத அளவிற்கு பரந்தும் விரிந்ததுமாக இருக்கிறது. திருக்குறளையும் மார்க்சிய கருத்துகளையும் ஒப்பிட்டு அவர் ஒரு முறை வேலூருக்கு அருகிலே இருக்கிற ரத்னகிரி மலையில் நடைபெற்ற பட்டிமன்றத்தில் விரித்து உரைத்தபோது மார்க்சியம் படித்தவர்களுக்கே அந்த செய்திகள் மிக ஆழமாகப்பட்டன. அதுவும் பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்து அந்த கருத்துக்களை தொகுத்தும் இறுதியாக முடித்தும் சொல்லுகிற அந்த ஆற்றல் இனி யாருக்கும் வருமா என்று கேட்க தோன்றுகிறது. பட்டிமன்றம் என்றாலே வெறும் பொழுதுபோக்கு, நகைச்சுவைக்கானது, அடுத்தவர்களை சிரிக்க வைப்பதற்கானது என்கிற எல்லையை தாண்டி நகைச்சுவை கூடாதென்பதில்லை. எளிமையாக இருக்க வேண்டும் என்பது சரிதான். ஆனால் எளிமைக்குள்ளும் ஆழம் இருக்க வேண்டும். ஆழம் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு கருத்தும் என்றைக்கும் நிலைத்து நிற்காது. அந்த நேரத்தில் அது சிரிப்பதற்கும் மகிழ்வதற்கும் உதவலாமே தவிர காலங்களை வென்று அந்த கருத்துகள் வாழ வேண்டுமானால் அதற்குள் ஆழமும் இருக்க வேண்டும், நுட்பமும் இருக்க வேண்டும். அவை இரண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு குன்றக்குடி அடிகளாரினுடைய உரையை நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு அணியிலிருந்தும் பேசியவர்கள் என்ன சொன்னார்கள், அதனை இன்னமும் எப்படி சொல்லியிருக்கலாம், அதனை இவர்கள் எப்படி மறுத்தார்கள், வேறு எந்த வகையில் அதனை மறுத்திருக்கலாம் என்று அவர் தொகுத்து சொல்லுகிற போது ஒருவேளை பேச்சாளர்கள் பேச்சை கேட்க இயலாமல் தாமதமாக வந்தவர்கள் கூட அந்த பட்டிமன்றம் முழுமையும் கேட்டது போன்ற ஒரு நிறைவை பெறுவார்கள். இரண்டு அணிகளினுடைய உரைகளையும் தொகுத்து அவற்றின் நிறை குறைகளை சொல்லி பிறகு அவற்றை ஒப்பிட்டு அதற்கு பிறகு அவர் அந்த பட்டிமன்ற நடுவராக அந்த தீர்ப்புக்கு வருகிற போது அந்த தீர்ப்பை அவர் அணுகுகிற விதம், தீர்ப்பு என்பது என்றைக்கும் இறுதியானதில்லை, அது ஒவ்வொருவரினுடைய சிந்தனையை பொறுத்து மாறும், காலகட்டங்களை பொறுத்து மாறும். ஆனாலும் ஒரு இறுதி எல்லையை, தீர்ப்பை அணுக வேண்டிய முறை என்ன என்பதை அவருடைய பட்டிமன்ற நடுவராக இருந்தவர் ஆற்றிய உரைகளை கேட்டவர்கள் அறிவார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாமேதை, மாமனிதர், மிகப்பெரிய சிந்தனையாளர் நம்மை விட்டு மறைந்த நாள் ஏப்ரல் 15.